ஏய் வாடி, என்ன வீட்ல ஒரே சத்தமா இருந்துச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன போன வருஷம் ஒரு நகையை அடகு வச்சேன். ஆ அது என்ன நகைன்னு கூட தெரியல, பில்லு கூட காணா போயிடுச்சுக்கா. இப்ப நகை முழுக போகுதுன்னு வேற சொல்றாங்கக்கா. வட்டி வேற அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் என் புருஷன் கத்திட்டு இருக்காருக்கா. ஓ, அதுக்கு தான் பூம்ப்ளெட்ஜ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற அடகு கடையான்னு பார்த்து தான் அடகு வைக்கணும் பொருளையே. பூம்லெஜா அப்படின்னு என்னக்கா? இதோ ஒரு நிமிஷம் இருதோ வரேன். இத பாருடி, என்னக்கா இது? இதுதான் நான் அடகு வச்ச நகையோட பில்லு. என்னக்கா சொல்ற? பில்லா? உன் போட்டோ நகை போட்டோ எல்லாம் தெளிவா இருக்கு. அதான்டி, நான் அடகு வச்ச கடையில பூம்ப்ளெட்ஜ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்றாங்க. இதுல நம்ம அடகு வச்ச நகையோட போட்டோ, அதை யார் அடகு வைக்கிறாங்களோ அவங்களோட போட்டோ, நகையோட கிராமு, இது எல்லாமே பூம்ப்ளெட்ஜ் சாஃப்ட்வேர்ல டிஜிட்டல் பில்லா வந்துடும். ஓ அப்படியா? பில்லு காணா போனா கூட கவலையே இல்லை. அடகு வச்சவங்களோட பேரும் அவங்களோட ஃபோன் நம்பர் இருந்தா போதும், நம்ம நகையை ஈஸியா மீட்டு வந்துடலாம். வட்டியை யாரும் அதிகமாகவும் ஆக்க முடியாது, குறைக்கவும் முடியாது. பூம்ப்ளெட்ஜ் சாஃப்ட்வேர்லயே நம்ம எவ்வளவு வட்டி கட்டணும்னு சரியா காட்டிடும். அதனால நம்மளை யாருமே ஏமாத்த முடியாது. அட இது நல்லா இருக்கேக்கா. இதோ பாரு, இப்ப உலகமே டிஜிட்டலுக்கு மாறிக்கிட்டு வருது. நீ இன்னும் மேனுவல் பில் கொடுக்குற அடகு கடைக்கு போகாம பூம்ப்ளெட்ஜ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற அடகு கடையான்னு கேட்டு அடகு வை. அப்போதான் நம்ம நகையும் பாதுகாப்பா இருக்கும், நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது. அப்ப சரிக்கா, இனிமே பூம்ப்ளெட்ஜ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற அடகு கடை தான்னு பார்த்து நகையை அடகு வைப்பேன். அடகு கடை உரிமையாளர்களே, இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே பூம்ப்ளெட்ஜ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்க.